தர்மபுரி மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையில ஒண்ணு தர்மபுரி மொரப்பூர் இந்த ரயில் இணைப்பு திட்டம் கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய மொரப்பூர் தர்மபுரி ரயில் பாதை திட்டம் எனக்கு முன்பு இருந்த எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினருடைய சீரிய முயற்சியினால் கொண்டு வரப்பட்ட திட்டம். இன்றைக்கு அந்த திட்டம் ஒன்றியத்தில் ஆட்சி புரிகின்ற ஆட்சியாளர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டு கடந்த நிதி நிலை அறிக்கையிலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசாவை கூட ரயில்வே துறைக்கு ஒதுக்காத ஒன்றிய அரசு இந்த முறையும் ஒரு பைசாவை கூட ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்றால் 40 எம்பி இருக்கும்ல தமிழ்நாட்டிலிருந்து 40 எம்பிக்கள் இருந்தாலும் அங்கே இருக்கிற செவிடன் காதில் ஊதிய சங்காக தான் இருக்குது. நாங்கள் போராட்டம் பண்ணாலும் ஒன்றிய அரசு எங்களை செவி கொடுத்து எங்களுடைய கேள்விக்கு மதிப்பே கொடுப்பதில்லை. சரி, நான் உங்களையே கேட்கிறேன், எங்க கூட இங்க ஆட்சியில இல்ல, கூட்டணியில நாங்க இல்ல. குஜராத்ல யார் இருக்குது? குஜராத்ல யார் இருக்குது? ஊபில யார் இருக்குது? அங்க மட்டும் நிதியை கொடுக்கறாங்க. நெறியாளர் உங்களுக்கு தெரியாதா? செவிடன் காதில் ஊதிய சங்கு தான் தமிழ்நாடு ஒன்றிய அரசு பாரபட்சமாக நடந்து மொரப்பூர் திட்டம். உங்களுக்கு உதாரணம், தமிழ்நாட்டிற்கு எல்லா விதத்திலும் பாரபட்சமாக நடந்து கொள்கிற ஒன்றிய அரசு இருக்கின்ற வரையில் நீங்கள் கேட்கின்ற ரயில்வே திட்டம் மொரப்பூர் தர்மபுரி கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து திட்டங்களும் கிடப்பிலே போடப்பட்டிருக்கு. இதுதான் பிஜேபி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அப்ப உங்களால எந்த திட்டமே கொண்டு வர முடியாது. எங்களால கொண்டு வர முடியும். தேர்தல் மக்கள் எப்படி ஓட்டு பிஜேபி நீங்க நினைக்கிற மாதிரி பிஜேபி ஆட்சியில் இருக்காதுங்க. பாருங்க, அப்ப நீங்க நாடாளுமன்றத்தில் அவையை முடக்கிறது எத்தனையோ விஷயங்களுக்காக போராடுறீங்க. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கேள்வியை எழுப்பினார். இப்போ தர்மபுரி நகராட்சியில் இருக்கிற புதிய பேருந்து நிலையம் வெளியே போச்சுன்னு நிறைய பேர் போராடுறாங்க. அந்த போராட்டத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த ஆட்சிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை பதிவு செய்கிறேன். ஒரு வழக்கறிஞர் எல்லா கதையும் சொன்னாரு. நான் கேட்கறது ரெண்டே கேள்வி. சொல்லுங்க. நகரப்பகுதி விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக பேருந்து நிலையம் அங்கு செல்ல வேண்டும் என்று சொன்னது உண்மைதான். ஆனால் பொதுமக்களும் இன்றைக்கு தருமபுரி நகரத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் வைத்திருக்கின்ற வியாபாரிகளும் எந்த விதத்திலும் பாதிக்க கூடாது என்று ஒரு அரசாணை, அந்த அரசாணையிலே கூடுதல் பேருந்து நிலையம் என்றுதான் அந்த புதிய பேருந்து நிலையத்தை அறிவிக்கப்பட்டது. கூடுதல் பேருந்து நிலையம் தான் வியாபாரிகள் எங்கிட்ட கேட்ட கோரிக்கை வச்சாங்க. சாயந்தரமா நிறைவேற்றி அதே பேருந்து நிலையத்தில் கொண்டு வந்தது நான் தான். பாதி பேருந்து மாவட்ட ஆட்சியரோடு உட்கார்ந்து கலந்து ஆலோசித்து சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் எல்லாரும் கொண்டு வந்து பாதி பேருந்து ஏத்துக்க முடியாது. மூணு பக்கம் அவர் படிச்சார் முழுசும். சொல்லுங்க. மூணு பக்கம் அவங்க ஆட்சியர் போட்டது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில நகராட்சி நிர்வாகம் இருந்தது. அதைத்தான் நான் படித்தேன். நான் ஒன்றும் தவறாக படிக்கவில்லை. இல்ல, முதலமைச்சர் 2021 கொடுத்த வாக்குறுதி என் கையில இருக்கு. ஒகேனக்கல், அதாவது பாத்தீங்கன்னா அந்த தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம், இது விவசாயிகளுக்கு பயன்பெறக்கூடியது. கிட்டத்தட்ட தர்மபுரி மாவட்டத்தில் 20 லட்சம் பேர் இருக்கிறதா சொல்றாங்க. 15 லட்சம் பேருக்கு பயன்படக்கூடிய இது தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற காரணத்தினால் அண்ணா வழக்கறிஞர்ங்கிறதுனால எல்லாத்துக்கும் நீதிமன்றத்தை தொட்டு காமிச்சு. அப்ப நான் சொல்றது பொய், நான் சொல்றதுல உண்மை இல்லை என்றால் நீங்கள் எனக்கு கால அவகாசம் கூட நாளை காலை உங்களுக்கு தமிழக அரசு மத்த விஷயங்களுக்கு வந்து எவ்வளவு வேகமா உச்ச நீதிமன்றம் போறாங்க, எந்தெந்த விஷயத்துக்கு போறாங்கன்னு உங்களுக்கு மாவட்டத்தினுடைய 80% மக்கள் சம்பந்தப்பட்டிருக்கும் அதே வேகமா முடிவிற்கு எல்லோரும் கட்டுப்பட்டவர்கள், நீதிமன்றத்தினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும். ஆகவே நீதிமன்ற உத்தரவிற்கு பிறகு நிச்சயமாக மழைக்காலங்களில் கடலுக்கு வீணாக செல்கிறது உபநீர் தர்மபுரி மக்களுடைய விவசாய மக்களுடைய பயன்பாட்டிற்கு எங்களுடைய முதலமைச்சர் 2026 பதவியேற்றவுடன் நிச்சயமாக அதனை செயல்படுத்துவார். ஐயா, இப்ப நீங்க சொல்லுங்க, அதே கேள்விதான், கேள்வி ஒண்ணுதான். தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் ஏன் நீங்க பண்ணல? நீர் மேலாண்மை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எது செய்யப்பட்டது என்ற கருத்தையும் உங்களிடம் சொல்லினேன். மேலும்
600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி 3 திட்டங்களுக்கு செயல்படுத்தவில்லை, காலதாமதமாக 5 ஆண்டு காலம் காலத்தை கடத்தி விட்டார்கள் என்று சொன்னேன். அந்த திட்டமும் 2026 அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நீங்க பேசும்போது அவர் எவ்வளவு கண்ணியமா அமைதியா பொறுப்பேற்றவுடன் இங்க பாருங்க, அண்ணாவுடைய வழியில வந்த கட்சி நம்ம அண்ணா இதுல அது இல்ல சரியில்லைண்ணே. இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன் பேசுவாங்க, மைக் ஆன்ல தான் இருக்கு, கொஞ்சம் பொறுமையா உட்காருங்க. அவர் குற்றச்சாட்டு வச்சா உங்களுக்கு நான் வாய்ப்பு தரேன், நீங்க பேசுங்க. அவர் பேச விடுங்க, அவர் முழுசா பேச விடுங்க. அவர் முழுசா பேசுறேன். பொறுப்பேற்றவுடன் அந்த திட்டம் நிறைவேற்றப்படும். அதே போல ஈச்சம்பாடி அணைக்கட்டிலிருந்து பொதிகை பள்ளத்திற்கு ஈச்சம்பாடி அணைக்கட்டிலிருந்து அவங்க பேசுறப்ப முழுமையா அமைதியா இருந்தாரு. நீங்க கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. பேசுவாங்க, பிரதிநிதி இருக்காங்க, பேசுவாங்க. நான் கேள்வி கேட்கறேன், நீங்க பதில் சொல்றீங்க. ப்ளீஸ் நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசலாம். அவர் பேசல. அதே மாதிரி அவர் பேசல சார், அவர் பேசல. அவர் பேசல. அதே காலத்துல அப்பயே செய்ய வேண்டியதானே. அதே போல ஈச்சம்பாடி அணைக்கட்டிலிருந்து பொதிகம்பள்ளம் வரை 66 ஏரிகளுக்கு தண்ணீர் போகக்கூடிய திட்டத்தை 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி ஆய்வு பணியை மேற்கொண்டார். அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தையும் 2026 அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் நிறைவேற்றப்படும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, நான் சொல்றேன், ஒகேனக்கல் உபரிநீர் திட்டம் இன்றைக்கு அவர் சொல்லியது போல வனப்பகுதியிலே இருக்கக்கூடிய இடம் நமக்கு தேவையில்லை. இன்றைக்கு குடிநீருக்காக வருகிறது. அன்றைக்கு குடிநீருக்காக அடிக்கல் நாட்டப்பட்டது மட்டும்தான் இன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய குடிநீருக்காக நீங்க என்னைக்காச்சும் அந்த திட்டப் பணிகளை முழுமையாக நிறைவேற்றி மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் செய்தவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதே போல அம்மா அவர்கள் எப்படி அந்த திட்டத்தை நிறைவேற்றினாரோ அதே போல ஒகேனக்கல் உபரிநீர் திட்டத்தை ஏற்கனவே குடிநீருக்காக வரக்கூடிய அந்த பாதையிலே போதுமான இடமாக இருந்தால் நாங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். நாங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். இல்ல தவறு. திமுக எம்பி சார், நீங்க தான் உங்க தொண்டர்களை கட்டுப்படுத்தணும் சார். உங்கள்கிட்ட மைக்கும் இருக்கு, உங்க தொண்டர்களை நீ கட்டுப்பா. அதே மாதிரி அதிமுகவிலையும் முன்னாள் அமைச்சர் அவர்கள் தங்களுடைய தொண்டர்களை கட்டுப்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம். இது வரைக்கும் அமைதியா நிகழ்ச்சியெல்லாம் போயிட்டு இருந்தது. இது சரியான அணுகுமுறை இல்லை. பொருட்களுக்கு சேதம் விளைவிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட வேணாம். கடமை கண்ணியம்னு வந்த திராவிட இயக்கத்தில் இருக்கிற தொண்டர்கள் நீங்கள் கொஞ்சம் கண்ணியத்தோடு நடந்துக்கணும்னு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். அமைதியாக போயிட்டு இருந்த நிகழ்ச்சி இது.
மணி சார், நீங்க தொண்டர்களை கட்டுப்படுத்தணும் சார். இந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. நீங்க கொஞ்சம் உங்க தொண்டர்கிட்ட சொல்லுங்க சார். இது அமைதியான முறையில் ஸ்மூத்தா முடிஞ்சிருக்கணும். நீங்க உங்க தொண்டர்களை சொல்லுங்க. அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் அவர்களும் உங்க தொண்டர்கள்ட்ட சொல்லுங்க சார். இந்த ராமநாதபுரம் மாவட்டம் இப்போது ஒரு வளர்ந்த மாவட்டமாக மாறி இருக்கிறதா அல்லது இன்னும் பின்தங்கிய மாவட்டமாகத்தான் இருக்கிறதா? திமுக ஆட்சியிலே நீங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன? நீங்கள் ஆரம்பிக்கலாம். மீனவர்களுடைய இதயம் அப்படின்னு சொல்றது படகு. இந்த போட்டு தான் மீனவர்களுடைய இதயம். அந்த இதயத்தை காக்கக்கூடியது தூண்டில் வளைவு அப்படிங்கிறது. தூண்டில் வளைவு வேணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நீண்டகால ஒரு கோரிக்கை. அதாவது பாமன், தங்கச்சி மடம், ராமேஸ்வரம் இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட தனுஷ்கோடி புயல் 1964 அதுக்கு பிறகுல இருந்து எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க. கோரிக்கை அந்த மீனவ மக்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. எங்களுக்கு தூண்டில் வளைவு வேணும்னு கோரிக்கையை இத்தனை ஆண்டு காலமா அதை மக்கள் கோரிக்கையை வச்சிருந்தாங்க. அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தவர் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் இதை சட்டமன்றத்தில் பேசி கொண்டு வந்திருக்காங்க. அதிமுக ஆட்சி காலத்துல இங்க இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்து நீங்க பேசலாம். என்னென்ன திட்டங்களை அதிமுக ஆட்சியை கொண்டு வந்தீங்க? நீங்க தொடரலாம். நண்பர் சொன்னாரு திமுக நண்பர் சொன்னாரு. இல்ல அது அடுத்த ரவுண்ட்ல உங்களுக்கு சாதனை மட்டும் வேகமா சொல்லுங்க. சுருக்கமா 4 தொகுதிக்கு கணக்கு வேகமா சொல்லிடுறேன். பரமக்குடி நகர்ல கொஞ்சம் அமைதி. நகரம் அமைதியா உட்காருங்க. நல்லா பேசிக்கிறேன். அமைதியா இருக்கு. கருத்தாலதான் இது பண்ணணும். தயவு செய்து உட்காருங்க. கழக உடன்பிறப்புகளே உட்காருங்க. நமக்கு பேச கருணாநிதி என்ன நம்ம நிறைய சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நிறைய அண்ணே உட்காருங்க. ஒரு நிமிஷம் அண்ணே சொல்றதுக்கு நிறைய இருக்கு. உட்காருங்க. உடன்பிறப்புகளே உட்காருங்க. அவருடைய இருங்க சார் எல்லாரும் உட்காருங்க. அண்ணே உட்காருங்க. அவங்க உட்காருங்க. சார் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாரும் அவங்க நிகழ்ச்சி நல்லா போய்கிட்டு இருக்கு. உட்காருங்க. தயவு செய்து உட்காருங்க. கருணாநிதி என்ன வழக்கறிஞர் அணி உட்காருங்க. அண்ணே உட்காருங்க. நிகழ்ச்சி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. உட்கார சொல்லுங்க. உட்காரு. அது முடிஞ்சிருச்சு. உட்காருங்க. உட்காருங்க. நகரம் உட்கார சொல்லுங்க. நகரம் உட்காருங்க. ஒரு நிமிஷம்.
உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க ஐயா, உட்காருங்க. தயவு கூர்ந்து தலைவர் உடன்பிறப்புகளுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். கருத்தால தான் எதிர்கொள்ளணும். இது ஒரு ஜனநாயக விவாதம். தயவு கூர்ந்து நீங்க அமைதியா இருங்க. யாருமே இங்க வந்து சலசலப்புக்கு இங்க வேலை இல்லை. அமைதியா இருப்பா. தயவு செய்து 2 அல்லது 3 தரப்பிலும் இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களும் நிர்வாகிகளும் வேண்டுகோளாக வைக்கிறோம். நிகழ்ச்சி முடியும் வரை கண்ணியமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்று அண்ணா வழி வந்த தொண்டர்கள் உங்களுக்கும் சேர்த்து 2 தரப்புக்கும் சொல்கிறோம். தயவு செய்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அதை 2 தரப்பினரும் கடைபிடிக்க வேண்டும் என்று உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இப்ப ஏன்னா திமுக தரப்புல உங்களுடைய கருத்துக்களை பேசுறதுக்கு சகோதரர் இருக்காரு, அதிமுக சார்பில் பேசுறதுக்கும் அண்ணன் வந்திருக்காரு, அவர் பேச போறாரு. அவர்கள் கருத்தியல் ரீதியாக மோதிக்கொள்வார்கள் அல்லது கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள். நீங்க உங்க ஆதரவு ஆசிரியர்னா கைத்தட்டி உங்களோட ஆதரவை தெரிவிக்கலாம். அதை தவிர்த்து விட்டு எழுந்து நிற்பது அல்லது கூச்சல் எழுப்புவது இது போன்ற விஷயங்களை ஈடுபட வேண்டாம் என்று உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். 25 மாவட்டங்கள நிகழ்ச்சி நடத்திருக்கோம். எல்லா மாவட்டத்திலும் ரொம்ப அமைதியான முறையில் நடந்திருக்கு. நம்முடைய ஒரே நிமிஷம், நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் எந்தெந்த கட்சி என்னென்ன நல்ல விஷயம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இது. இதுல யார் எழுந்து கூச்சல் போடுறீங்களோ அல்லது யார் எழுந்து கத்த ஆரம்பிக்கிறோமோ நம்ம கிட்ட எந்த திட்டமே இல்ல அப்படிங்கிற மாதிரி பொருள் போய் சேர்ந்துரும். இல்ல அது யார் பண்ணாலும் யாருன்னு சொல்ல யார் பண்ணாலும் அதனால தயவு செய்து அது மாதிரி எதுவும் இல்லாம மற்ற மாவட்டங்கள் போலவே ராமநாதபுரம் மாவட்டத்து மக்கள் ரொம்ப கண்ணியமான மக்கள். இங்க பல தலைவர்கள் இருந்திருக்காங்க. அப்துல் கலாம் அவர்கள் எல்லாம் பிறந்த ஊரு, பல வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர்னு இப்பதான் சொல்லி நிகழ்ச்சி ஆரம்பிச்சேன். அதை நீங்க காப்பாற்றணும்னு உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன் எல்லாரையும். சார் அது வழக்கமா நடக்கிறதா சார், அதனால என்ன சார் இருக்கு, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சார், அதெல்லாம் ஒண்ணு இல்லை சார். சரி ஓகே, பாசிட்டிவா சொன்னதுக்கு பிறகு கேக்குறாங்க. ராஜேஷ் கடைசி கேள்விக்கு போயிரலாம். செக்மெண்ட்ல கடைசி கேள்விக்கு முடிச்சலாம் சார். தமிழ்நாட்டு பட்ஜெட்ல ராமநாதபுரம் மீனவர்களுக்கு மட்டும் 500 கோடி ரூபாய் ஒதுக்கிய தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ராஜேஷ் இந்த செக்மெண்ட்ல கடைசி கேள்விக்கு போயிரலாம். ஓகே கேளுங்க சார். வாங்க சார். நம்முடைய சிவகங்கை மாவட்டம் இன்னைக்கு ஒரு வேகமாக வளர்ந்து வரக்கூடிய மாவட்டமா இருக்கு. இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் பல திட்டங்கள் வந்திருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் யாருடைய ஆட்சி அல்லது யாருடைய எந்த கட்சியினால் இந்த மாவட்டத்திற்கு பல நன்மைகள் கிடைத்திருக்கிறது, அதுதான் இன்னைக்கான கேள்வி. திமுக தான் அதுக்கு காரணம், திமுகவால தான் பல நன்மைகள் இந்த மாவட்டத்துக்கு கிடைச்சிருக்குன்னா நீங்க என்னென்ன விஷயங்களை பட்டியலிடுவீங்க? நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. இந்த மாவட்டத்தை இந்த 5 ஆண்டு காலத்தில் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் இந்த மாவட்டமே ஒரு சொர்க்க பூமியாக, கல்வி மாநகரமாக, கல்வி மாவட்டமாக இந்த மாவட்டம் உயர்ந்து நிற்கிறது. குடிக்க தண்ணீரில் என்ற போராட்டம் இந்த மாவட்டத்தில் கிடையாது, சாலைகள் கிடையாது என்ற போராட்டம் இந்த மாவட்டத்தில் கிடையாது, மருத்துவ வசதிகள் இல்லை என்ற போராட்டம் இங்கே கிடையாது, பேருந்து வசதிகள் இல்லை என்ற போராட்டம் கிடையாது, மின்சார வசதிகள் இல்லை என்ற போராட்டம் இந்த மாவட்டத்தில் கிடையாது. காரைக்குடி மாநகரம் என்பது மிகப்பெரிய நகரம். இது இதுவரை நகராட்சியாக இருந்தது. யாரும் செய்திடாத சாதனையை எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த காரைக்குடியை மாநகராட்சியாக உருவாக்கி தந்த பெருமை உண்டு. மானாமரை பேரூராட்சியாக இருந்தது மானாமரை நகராட்சியாக மாற்றி தந்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. அதை போல இந்த பகுதியில் பல்வேறு திட்டங்கள், எந்த திட்டங்களை எடுத்துக்கொண்டாலும் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை புகழ் பாடக்கூடிய அளவிற்கு, போற்றி பாடக்கூடிய அளவிற்கு ஒரு மாபெரும் திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே பட்டியலிடுவதற்கு நான் தயார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து நன்றி. அதிமுக சார்பிலே நீங்கள் இப்போது பட்டியலிடலாம், உங்களுடைய நேரம் ஆரம்பிக்கிறது ஐயா. காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது 221 கோடி ரூபாயை எனது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒதுக்கி கொடுத்தார்கள். அந்த திட்டம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா வழியில் வந்த அண்ணன் எடப்பாடி அவர்கள் 1400 கோடி ரூபாயில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை விரிவுபடுத்துவதற்காக கொடுத்தார் என்பதையும் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல கீழடி ஆய்வு மையத்திற்கு 12 கோடி ரூபாயை கொடுத்தவர் எங்களது குடிமராமத்து நாயகன் அருமையண்ணன் எடப்பாடியார் என்பதையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா வழியில் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு திட்டங்களை இந்த சிவகங்கை மாவட்டத்திற்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு கொடுத்ததற்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
இப்ப நாம் தமிழர் கட்சி சார்பில் நீங்க சிவகங்கை மாவட்டத்திற்கு செய்தது என்ன? நாம் தமிழர் கட்சியால் சிவகங்கை மாவட்டம் பெற்றது என்ன? மாங்குடி ஐயா வந்து 15 மதுபான கடைகளுக்கு எலைட் மதுபான கடைகளுக்கு அனுமதி கொடுத்தார். அதை எதிர்த்து களம் கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி. நிறைவான விஷயம் தான். ஐயா வந்து திராவிட மாடல் அரசு சிறப்பா இருக்கு அப்படின்னாரு. ஐயா இருக்கக்கூடிய சரி ஓகே 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 அமைதி 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 இருங்க இருங்க. உண்மைக்கு புறமான செய்தியை சொல்றாரு. உண்மைக்கு புறமான செய்தியை சொல்றாரு. நான் வந்து அவர் வந்து அதை வந்து புகார சொல்லக்கூடாது. புகார சொல்லக்கூடாது. புகார் சொன்னா நிரூபிக்கணும். புகார் புகார் நிரூபிப்பாரா? பதட்டப்படாதீங்க. நிரூபிப்பாரா? சரி ஓகே கார்த்தி போட்டி போட்டிருக்கிறது தவிர ஆளுங்கட்சியாக வரவில்லை. சரி ஓகே ஓகே ஐயா ஐயா அவருடைய குறையை சொல்லுகிறார். அமைதி காக்க வேண்டும். ஆதாரம் இல்லாம சொன்னாரு. ஆதாரமா இல்ல, ஆதாரத்தோட சொல்லுங்க. ஆதாரத்தோட சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அப்புறம் உட்கார்ந்து பேசக்கூடாது. துரோகி ஐயா 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 யாரு யார் துரோகி? யார் துரோகி? யார் துரோகி? யார் துரோகி? யார் துரோகி? பல கட்சிக்கு போனவங்க, பல கட்சிக்கு போனவங்க, பல கட்சிக்கு போனவங்க. நாங்க ஒரே பல கட்சிக்கு போனவங்க. எத்தனை கோடி கட்டல? எத்தனை கோடி கட்டல? எத்தனை கோடி கட்டல? திமுக எத்தனை கோடி கட்டல? கட்டுப்பாடு எத்தனை வேட்டி கட்டல? எத்தனை வேட்டி கட்டல? அமமுக இருந்தா எல்லா கட்சியிலும் இதெல்லாம் ஒரு வேட்டி கட்டுறதுக்கு லாயக்கு இருக்கு. திமுக ஆட்சியோட லட்சணம். ஒரு திமுக ஆட்சியோட லட்சணத்தை பாருங்க. திமுக ஆட்சியோட லட்சணத்தை பாருங்க. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க அமைதியா இருங்க. சார் 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 உட்காருங்க சார் உட்காருங்க சார். என்னது எல்லா உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அவர் இருக்காரு பேச போறாரு. அவர் இருக்காரு ஐயா இருக்காரு பேச போறாரு. உட்காருங்க உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க. சரி 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 இல்ல இல்ல தப்பு தப்பு இது தப்பு 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 இது தப்பு தப்பு. உட்காருங்க 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 சார். இது தவறு தவறு தவறு. வைங்க வைங்க வைங்க. உட்காருங்க உட்காருங்க. 3 நிமிஷம் தான் 3 நிமிஷம் தான். இல்ல 3 நிமிஷம் தான். உட்காருங்க. எல்லாமே லைவ்ல ரெக்கார்டு இருக்கு. உட்காருங்க 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 அமைதியா உட்காருங்க. ஐயா ஐயா நீங்க வந்து கிட்ட வந்து சொல்லுங்க வாங்க. அவர் சொன்னதுக்கு வாபஸ் வாங்கல விடவே மாட்டோம். நீங்க வாங்க நீங்க வாங்க. வாபஸ் வாங்கணும். சரி அங்க முதல்ல உட்கார சொல்லுங்க. அடுத்து பேசலாம் அடுத்து பேசலாம். வாங்காம நாங்க விடவே மாட்டோம். அதுதாங்க ஐயா எங்களை சொல்றக்கு எங்களை சொல்றக்கு என்ன மரியாதை இருக்கு? அதாங்க ஐயா. உங்களுக்கு என்ன சார் அது இருக்கு? சார் அதாங்க ஐயா நீங்க உட்கார சொல்லுங்க. எல்லாரும் உட்கார சொல்லுங்க ஐயா. அதாங்க ஐயா உட்கார சொல்லுங்க உட்கார சொல்லுங்க. எல்லாரையும் உட்கார சொல்லுங்க. நம்ம அடுத்தது பேசலாம். சார் 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 ஹலோ ஹலோ சார் 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 ஹலோ சார் ஹலோ ஹலோ 100 பேரை கூட்டிட்டு வர சொல்லுங்க. சரியா மட்டும் வர சொல்லுங்க. பெரிய இருப்பாங்க சார். அதெல்லாம் வேணாம் சார் அதெல்லாம் வேணாம் சார். சரி 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 சார் 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 இல்ல இல்ல வேணாம் 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 வேணாம். ஐயா சரி 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 ஐயா 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 வேணாங்க 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 ஐயா 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 வேணாங்க ஐயா 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 வேணாம் வேணாம் வேணாங்க ஐயா வேணாங்க ஐயா வேணாங்க ஐயா ஐயா வேணாம் 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 வேணாங்க ஐயா 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 வேணாங்க ஐயா 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 வேணாம் ஐயா வேணாம் வேணாம் ஐயா வேணாங்க ஐயா. தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுக்கும். இங்க கட்சி தலைவர்களே இது சரியான அணுகுமுறை இல்ல. ஐயா ஐயா இது சரியான அணுகுமுறை இல்ல. காவல்துறையினர் கொஞ்சம் வந்து பாதுகாக்கவும். சரி சரி அண்ணா அண்ணா வேணாம் 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 அண்ணா போங்க போங்க அண்ணா அண்ணா வேணாம் 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 அண்ணா 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 வேணாம் அண்ணா 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 வேணாம் 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 வேணாம். காவல்துறையினர் வந்து தலையிடவும் கொஞ்சம். கார்த்தி கார்த்தி கார்த்தி
செல்போன் ஒரு நிமிஷம் செல்போன் செல்போன் இங்க போன் இது காவல்துறை கொஞ்சம் வந்து பாதுகாக்கவும். காவல்துறையினர் வந்து தலையிடவும் கொஞ்சம். கார்த்தி 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 லைட் ஆஃப் பண்ண சொல்றேன். லைட் ஆஃப் பண்ண சொல்றேன். ஒரு நிமிஷம் செல்போன் செல்போன் இங்க போனது வாங்க சார் ஏதோ ஆமாம் சார் வாங்க இந்த சும்மா லைட்டாக இந்த இது ஹலோ இந்தாங்க சார் எவ்வளோ தூரம் எல்லாமே வாங்க ஹாஸ்பிட்டல் கிட்ட பாப்பா நீ அல்ல ஒன்றும் இல்லை
கோமல் அன்பரசு அவர்களிடம் அந்த கேள்வியை நான் கேட்கலாம்னு நினைக்கிறேன். விக்கி அவர்கள் நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறாரு, பேரு வச்சிங்களே சோறு வச்சிங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப மயிலாடுதுறைங்கிற மாவட்டம் தனி மாவட்டமா உருவானதுல உங்களுடைய கட்சிக்கு பெரும் பங்கு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த மக்கள் மன்றத்தில் பதிவு பண்றோம், உங்களுக்கு தனிப்பட்ட முறையில நிறைய பங்கு உண்டு, மக்களுக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் நீங்களும் பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் குரல் கொடுத்தா, நீங்க பெரிய லெவலில் இறங்கி அதுக்காக போராடி இருக்கீங்க. இப்ப தனி மாவட்டமா வந்துச்சு, இந்த தனி மாவட்டமா உருவாக்குறதுக்கான காரணங்களா என்னன்னு ஒரு புத்தகமே போட்டீங்க. ஆனா உங்களுடைய முதலமைச்சரிடம் அப்போ இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் சொல்லி தேவையான வசதிகளை ஏன் செஞ்சு கொடுக்கல? இந்த மாவட்டத்துக்குன்னு தனியா ஏதாவது மருத்துவமனை இருக்கா, இல்ல போதுமான அந்த வசதிகள் இருக்கா, எவ்வளவு நெருக்கடி இருக்கு, அதெல்லாம் ஏன் செஞ்சு கொடுக்கல விக்கி கேக்குறேன். அதாவது 2020 தான் நாங்க மாவட்டமா அறிவிக்கிறாங்க. அதாவது கோவிட் நெருக்கடியில கொரோனா காலத்துல அது முடிந்த பிறகு 2020 அறிவிக்கிறோம். மாவட்டமாக அறிவித்த பிறகு அதற்கான வேலைகளை எங்களுடைய ஆட்சி இருந்தபோது முதல் கட்டமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டுவதற்கு 114 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அங்க வந்து தர்மபுரம் ஆதீனம் அவர்களை சந்தித்து அந்த இடத்தை பெற்று உருவாக்குறாங்க, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை உருவாக்குறாங்க. மற்ற கட்டடங்கள் அமைப்புகளை நாகப்பட்டினத்திலிருந்து பிரிச்சு இங்க கொண்டு வரதற்கான அத்தனை அரசாணைகளையும் அதற்கான அத்தனை தொடக்க கட்ட பணிகளையும் செய்தது அண்ணன் எடப்பாடி. நான் மறுத்துறேன். ஏன்னா ஆட்சி முடிஞ்சிச்சுன்றாங்க, எந்த மெமோ பாஸ் பண்ணாங்க, என்ன ஜியோ பாஸ் பண்ண முடியும். இந்த வரைக்கும் உங்க கண்ணு முன்னாடியே ஒரு சாட்சி, கோட்டாட்சியர் அலுவலகத்துல இருந்து வட்டாட்சியர் அலுவலகம் இருந்து புதிய காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் திராவிட மாடல் ஆட்சியில தான் செஞ்சு முடிச்சு. நான் முடிச்சிடறேன். அப்ப 10 ஆண்டுகள் நீங்க பொறுப்புல இருந்தீங்க. என்ன சொன்னாரு, நாங்க தாங்க மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டே கொண்டு வந்தோம். இவங்க ஆட்சி காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா இருந்த போது அரிபரியா மயிலாடுதுறைக்கு புதிய பேருந்து நிலையம்னு சொல்லிட்டு போய் ஏவிசி மண்டபம் இருக்கு, மண்டபத்துக்கு ஏத்தாப்புல இல்ல இடத்துல போய் அடிக்கல் நாட்டி வச்சுட்டு அத 10 ஆண்டுகள் அத பஸ் ஸ்டாண்ட் சொல்லி ஏமாத்துனது அதிமுக. நான் முடிச்சிருக்கேன், வெயிட் பண்ண. அப்ப அத வந்து யார் பண்ணா? ஆனா இன்னைக்கு மணக்குடியில பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு, நவீன வசதிகளோடு கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு மயிலாடுதுறைக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது தவறான தகவல்களை பத்திரிகையாளர் எல்லாருக்குமே தெரியும். ஏவிசி கல்லூரிக்கு முன்னாடி ஏவிசி மணிமண்டபம் வச்சுக்கலாம் இல்லையா? திமுக தோழர்களுக்கும் சேர்த்து பதிவு செய்ய விரும்புறேன். எப்பவுமே மயிலாடுதுறையை பொறுத்த மட்டும் மயிலாடுதுறைனாலே திமுகவுக்கு வேப்பங்காதான். யார் செய்யல? பஞ்சாயத்துல அலுவலகம் கோட்டாட்சியர் அலுவலகம் பஞ்சாயத்து போர்டு அலுவலகமா, வட்டாட்சியர் அலுவலகம் பஞ்சாயத்து போர்டு அலுவலகமா? இதெல்லாம் யாரு இல்ல 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 ஆரோக்கியமா நம்ம மாவட்டத்துல ஆனா என்ன 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 நான் பேசிக்கிறேன். நான் முன்னாடியே நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், கீழே இருக்கிற யாரும் பேசக்கூடாது. உங்களுக்கு பிரதிநிதி இருக்கும்போது அவங்கள பேச சொல்லுங்க. ஓகே ஓகே. நீங்க நான் ஏன் இது வந்து திமுகவுக்கு மயிலாடுதுறைனா வேப்பங்காயின்னு சொல்றேன்னா, மயிலாடுதுறை மாவட்டம் அறிவிச்சு மயிலாடுதுறை மாவட்டம் செயல்பாட்டுக்கு வந்த பிறகு அவருடைய கட்சி அறிவிப்புல பல ஆண்டு காலம் நாகை வடக்கு மாவட்டம்னு போட்டவங்க. அவங்க யாரு பேர் வைக்கிறதுங்கிறது பெரிய சிக்கலா இருக்கு. இப்ப யாரு பிள்ளைய பெத்துட்டாங்க, இந்த பிள்ளைக்கு யார் பேர் வைக்கிறதுங்கிறது சிக்கலா இருக்கு. ஆனாவளை வைக்கலாமா ஆவணாவளை வைக்கலாமான்னு போறாங்க. நாம என்ன சொல்றோம், இந்த பேருந்து நிலையத்திற்கு இந்த புள்ளியியல் துறையிலிருந்து வந்த அவங்க திராவிட கட்சியில இருந்த அமைச்சரே நேரா வந்து ஆய்வு செஞ்சாங்க. ஆய்வு செய்யும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது தரமற்ற முறையில் கட்டப்பட்டிருக்கு. 3 ஆண்டுகளுக்கு இந்த மண் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? இந்த மண் பூம்புகார் சின்னங்குடியிலிருந்து எடுக்க வந்த கடற்கரை மண். இந்த மண் தரமற்ற அவர் பேசுவாரு. பதில் சொல்ற, நீ உட்காரு.
ஓகே நான் பேசுறேன். யாரா போய் சரி, ஓகே, ஓகே, ஓகே. சீமான் தான் போய் சரி, ஓகே, 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 ஓகே. நீ கொடுத்தா இல்ல நான் சொல்றேன். சரி, ஓகே, ஓகே, இதே ஓகே. புள்ளியியல் துறை வந்து வந்த மைக்கை கட் பண்ணுங்க. அண்ணன் வேல்முருகன் ஆய்வு ஒரு செய்தார். நிமிஷம், ஒரு நிமிஷம். வேல்முருகன் ஆய்வு செய்தார். வேல்முருகன் இவர்கள் கூட்டணி கட்சியில் இருந்த வேல்முருகன் தமிழக இவர்கள் கூட்டணி கட்சியில் இருந்த தமிழக ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பேசுங்க, யாருக்குமே கேட்காது. நான் சொல்றேன். என்ன பேச ஒண்ணுமில்ல. ஏன் நேரம் டேட்டா இல்ல? ஏன் நேரம் டேட்டா இல்ல? தப்பான டேட்டா கொடுக்குறாரு. ஒரு டேட்டா நிமிஷம், இருக்கா? ஒரு தரமற்ற நிமிஷம். பேருந்து நிலையமே சர்டிபிகேட் யாரு கொடுத்தா? சீமான் கொடுத்தாரா? கூட்டணி தரமற்ற பேருந்து நிலையம் சீமான் சொன்னாரா? சீமான் சொன்னாரா? தரமற்ற பேருந்து நிலையம் யார் சொன்னாரு? யார் சொன்னாரு? யார் சீமான் சொன்னாரா? நாம் தமிழ் கொண்டு ஆய்வு அறிக்கை உட்காருங்க. வேணும். ஆய்வு அறிக்கை வேணும். ஆய்வு அறிக்கை வேணும். ஆய்வு அறிக்கை வேணும். எல்லாரும் அமைதியா உட்காருங்க. நான் பேசினா எனக்கு பதில் சொல்லணும். அவர் சீமான் ஆய்வு அறிக்கை வேணும். உட்கார சொல்லுங்க, ஆய்வு உட்கார அறிக்கை சொல்லுங்க. யாரு? உட்கார சொல்லுங்க. என்ன? உட்காருங்க, என்ன? உட்காருங்க. இதெல்லாம் வேற எங்கேயோ வச்சுக்க. இதெல்லாம் வேற எங்கேயோ வச்சுக்க. ஏன்ட வச்சு கூட. ஏன்ட வச்சு கூட. இல்ல வேணாம் 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 இல்ல 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 முதல்லயே அதான் சொன்னோம். இங்க பாருங்க. நான் சொல்றேன். ஐயா ஒண்ணு இல்ல சார், ஒண்ணு இல்ல, இல்ல. இல்ல. ஒண்ணு இல்ல. இல்ல ஐயா நான் பேசுறேன். ஒண்ணும் பண்ணல. இல்ல. உட்காருங்க அமைதி. இங்க ஆமா சார். நீங்க பேச நீங்க சாப்பிட்டா பேசுங்க. பண்ணிக்கிறோம். நீங்க எப்படி கட்சி தவிர்க்கிறீங்க? உட்காருங்க. இங்க பாருங்க. நான் சொல்லிடுறேன். ஐயா சார், என்ன சார் இது? அமைதியா உட்கார சொல்றேன்ல நானு. உட்காருங்க. இருங்க. எல்லாரும் ஒரே டைம்ல பேசுங்க, கேட்காது. அண்ணா உட்காருங்க. நாம உட்காருங்க. அண்ணா உட்காருங்க. எல்லாரும் அமைதியா உட்காருங்க. அண்ணா உட்காருங்க அண்ணா. அண்ணா நான் உட்காருங்க. என்ன பாக்குறதுக்கு வந்தீங்களா? பிரச்சனை பண்ணதுக்கு வந்தீங்க இங்க. பிரச்சனை பண்ணிட்டு வந்தீங்களா? உங்க சார்பில் அவர் இருக்காருல்ல, அவருக்கு என்ன பேச தெரியாதா? அவருக்கு பேச தெரியுமா தெரியாதா? தெரியும்ல, அவருக்கு பேச தெரியாதா? நீங்க எந்திரிக்கிறீங்க. உட்காருங்க. ஃபர்ஸ்ட் உட்காருங்க. தெய்வனா உட்காருங்க. நான் பாத்து உட்காருங்க. நான் பேசிக்கிறேன். உட்காருங்க. இல்ல நான் பேசிக்கிறேன். நான் பதில் உங்க கொடுத்துறேன். சார்பில் நீ உட்காருங்க. உட்காருங்க. ஐயா உட்காருங்க. அண்ணா நான் பதில் கொடுத்துக்கிறேன். நீங்க உட்காருங்க. இனிமே நான் பதில் பேசுறோம். கொடுத்துக்கிறேன். செய்து நாம் தமிழர்கள் மத்தவங்கள மைக் ஆன் ஆகாது. உங்களுக்கு ஆனால அங்க நிக்கிறேன். உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. தயவு செய்து எல்லாரும் உட்காருங்க. ஐயா நெறியாளர் சொல்லுங்க. ஐயா நான் மயிலாடுதுறையுடைய பிரச்சனையை நீங்க கேட்டீங்க. ஐயா வேணாம். அவர் மைக் கட் பண்ணுங்க. நான் சொல்றேன். சார், நீங்க மயிலாடுதுறையுடைய மைக் எல்லார் மைக்கும் கட் பண்ணுங்க. எல்லார் மைக்குமே கட் பண்ணுங்க. சார், எல்லாரும் கவனிங்க. நான் முதல்லயே இந்த நிகழ்ச்சி தொடர்றதுக்கு முன்னாடி சொன்னேன், இது தனிநபர் தாக்குதலுக்கான களம் கிடையாது. இது டிஆர்பி ரேட்டை ஏத்திக்கிறதுக்கான விஷயம் கிடையாது. ஒரு நிமிஷம் கேளுங்க சார். நீங்க அமைதியா ஒரு இடத்துல நீங்க கட்டுப்படுத்துங்க சார். நீங்களே இறங்கி போனீங்கன்னா எப்படி? ஓகே சரி, உட்காருங்க. நில்லுங்க. நான் சொல்றேன். நான் விளக்கம் சொல்றேன். என்ன சார்? சார் எதுவும் இல்ல சார். முடிச்சிடலாம். இல்ல இன்னும் 15 நிமிஷத்துல முடிச்சிடலாம் சார். எதுவுமே நடக்கல சார். என்ன ஒண்ணு இதெல்லாம் வழக்கமா நடக்கிறதா? எல்லா ஊர்லயுமே இதெல்லாம் நடக்கும். பேசி சமாதானப்படுத்திடுவோம். இல்ல சார், அந்த அளவுக்கு ஒண்ணு இல்ல. நம்ம தனித்தனியா பேரிகார்ட் போட்டிருக்கோம். அவங்க கண்ட்ரோல் இருக்கணும். இல்ல எங்க கண்ட்ரோல் இருக்கணும். இல்ல உங்க கண்ட்ரோல் இருக்கணும். இல்ல நீங்க கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க. நான் வேணாம்னு சொல்ல. தாராளமா பேசுறேன். 3 கட்சி இருக்காங்கன்னா 3 பேர் இருக்காங்க. அவங்க பேசுற கேட்டு உட்காரணும். பேசுறது ஓகே. ரைட் ஆறாங்க, எந்திரிக்காங்க. இவங்க முறைக்கிற மாதிரினாக்கா லாண்ட் ஆடுறாங்களே. நான் எங்க ஆபீஸ் ஸ்டாப் பண்ணுறேன். இல்ல அந்த மாதிரி பிரச்சனை வராது சார். 8 மணிக்கு தான் முடிக்க போறோம். ஆமா இதெல்லாம் போனிச்சாங்க முடிச்சிடலாம். இல்ல சார், முடிச்சிடலாம். கரெக்டா 8 மணிக்கு முடிச்சிடலாம். எந்த பிரச்சனையும் வராம நான் முடிக்கிறேன். எந்த பிரச்சனையும் வராது. தயவு செய்து இது மயிலாடுதுறை மாவட்ட மக்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. இது தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். உங்க ஒவ்வொரு கட்சி சார்பிலையும் உங்களுடைய நிர்வாகிகள் இருக்காங்க, பிரதிநிதிகள் இருக்காங்க. அவங்க பேசுவாங்க. தயவு செஞ்சு ஒத்துழைப்பு கொடுங்க. காவல்துறைக்கும் தயவு செஞ்சு நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க. நீங்க யாரும் எந்திரிக்காதீங்க. பக்கத்துல இருக்கிற யாரு கூடயும் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதே லேட் தான். ஒரு 15 நிமிஷம். மைக்
ஐயா அவர் அப்படியே கூட்டு வாங்க. சரி ஐயா ஐயா வாங்க 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 வாங்க. சரி தனியா தனியா போயிட்டு எடுத்துக்கலாம். வாங்க வாங்க. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.